கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, என்ன பண்ற? கண்ணாமூச்சி விளையாட்டா? நானும் சக்தி. எப்படியாவது இந்த இடத்தை விட்டு போகணும். எந்த சூழ்நிலையிலையும் தப்பி தவறி நான் மாட்டிக்க கூடாது. எதுவும் தப்பா நடந்துடவும் கூடாது. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் கவனக்குறைவா இருந்து என் வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு. இனிமேலாவது நல்லது நடக்கணும். சொல்லு ருத்ரா. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே எனக்கு கால் பண்ணிட்ட. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது பயமா? அதுவும் ருத்ராவுக்கா? ஆமாங்க. என்னோட வாழ்க்கையில முறையா உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்கிறேன். எதுக்கும் பயப்படாம ஒரு முடிவை எவ்வளவு தைரியமா எடுக்கணுங்கிறதையே நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னை பார்த்து தான் கத்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. எத்தனையோ கோடிகள் பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கு. ஆனா நீ எதை பத்தியுமே யோசிக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு நீ கடந்து போய் தான் நான் பார்த்திருக்கேன். நீ உடஞ்சி போய் கண் கலங்கி இப்படி ஒரு நாள் கூட நான் உன்னை பார்த்தது இல்ல. ருத்ரா, உன் மனசுல என்ன இருக்குங்கிறத என்கிட்ட நீ சொன்னா மட்டும்தான் என்னால உதவி செய்ய முடியும். என்னன்னு தெரியலங்க, ஆனா மனசுக்குள்ள சில சந்தேகம் இருக்கு. ருத்ரா, திடீர்னு உனக்கு இதுல என்ன சந்தேகம்? தெளிவா சொல்ல தெரியல, ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கு. இயல்பாவே பொண்ணோட கல்யாணம்னு வர்றப்ப எல்லா அம்மாக்களுக்கும் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா அவங்க அதை வெளியில காட்டிக்காம தன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அனிதாவோட விஷயத்துல உனக்கு இப்படி தோன்றதும் ரொம்ப சாதாரணம் தான். ஆனா இது எதுவுமே நாம எடுத்த முடிவு இல்ல. சிவாவும் அனிதாவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப தெளிவா நிதானமா எடுத்த ஒரு முடிவு தான் இது. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ இவ்வளோ பதட்டம் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இங்க பாரு ருத்ரா,
நான் கஷ்டத்துல இருக்கும்போது நீ எவ்வளவு தைரியமும் ஆறுதலும் சொல்லியிருக்க. இப்ப நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஆனா ருத்ரா, உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு. லாஸ்ட் டைம் அனிதாவுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ஸ், அப்புறம் பலரோட கண் திருஷ்டி, இப்படி நிறைய இருந்ததுனாலயே கடைசி நேரத்துல அப்படி ஆயிருச்சு. அதனாலதான் இந்த முறை நம்ம அனிதாவோட கல்யாணத்தை கோவில்ல ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கோம். அதுக்காக நீ எதுக்குமா இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்லங்க. இத பாரு ருத்ரா, ப்ராப்ளத்தை பார்த்து நாம பயந்து போக ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கை முழுக்க நாம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால நீ முதல்ல நிதானமா ரிலாக்ஸ்டா இரு. அப்பதான் எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கும். என்னால நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க. ருத்ரா, நீ தானே சிம்பிளா கோவில்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப நீ எப்படி ஃபீல் பண்றத பாக்குறப்ப எனக்கே ரொம்ப கவலையா இருக்குமா. ருத்ரா, நீ ஒருத்தி தைரியமா இருக்கிறதுனாலதான் இங்க நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். ஆனா நீ இப்படி உடஞ்சு போய் பேசுறத பாக்குறப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குமா. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், உன்னோட பிசினஸ் மூலமா நீ பல குடும்பங்களை வாழ வச்சுட்டு இருக்க. அதனால உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நிச்சயமா நல்லபடியா தான் நடக்கும். இங்க பாரு, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் நம்மளோடது. அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாத்தையும் மேல இருக்கிற அந்த ஆண்டவன் பாத்துக்குவான். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ற ருத்ரா, நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற ஒரு அம்மாவா நீ போராடிக்கிட்டு இருக்க. ஆனா கண்டிப்பா உன்னோட வேண்டுதலும் பாசமும் தான் ஜெயிக்க போகுது. அதானே பார்த்தேன், 2 பெட்லயும் ஆள் இருக்காளுங்க. எப்படி இந்த சக்தி மயக்கத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா இவ எந்திரிக்கவே மாட்டான். யாரா இருந்தாலும் இந்த காங்கேயத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. மச்சான், இங்க நடந்துகிட்டு இருக்க எல்லாமே சரின்னு உங்களுக்கு தோணுதா? கல்யாண விஷயத்துல உங்களால நார்மலா இருக்க முடியுதா? இங்க எல்லாமே நம்மள கேட்டா நடக்குது. இந்த வீட்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு யாருமே நம்ம கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறது இல்ல. எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்கறாங்க. அதனால இங்க நாம எந்த கருத்து சொன்னாலும் அது எதுவுமே எடுபட போறது இல்ல மணி. அதுவும் குறிப்பா அனிதாவோட கல்யாண விஷயத்துல. சிவாவை ஒரு பொம்மை மாதிரி எல்லாரும் உருட்டி உருட்டி விளையாடிட்டு இருக்காங்க. பாவம், அவனுக்கு உண்மை எதுவுமே தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா. நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானதுதான் மணி. அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஆனா இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மணி. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான் எடுக்கிற முடிவு தான் சரிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. இங்க யார்கிட்ட எதை சொன்னாலும் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல மணி, அவங்களுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்க கூடிய மனநிலையில இல்ல அவங்க. அதே மீறி நாம ஏதாவது சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க கண்ணுக்கு நாம வில்லனா தான் தெரியும். அனிதாவுக்கும் சிவாவுக்கும் இப்ப கல்யாணம் நடந்துச்சுன்னா பாவம் அந்த அப்பாவி பொண்ணு சக்தியோட வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடும் மச்சான். நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு பாவம் பண்ணிட்டா அது கூட நம்மள ஏதோ அறியாம நடந்துருச்சுன்னு சொல்லி நம்மள சமாதானப்படுத்திக்கலாம். ஆனா இங்க எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது. நம்மளால எதுவுமே பண்ண முடியாம கை கட்டி நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மச்சான். மணி, நாம எதையும் வேணும்னே பண்ணலையே.
நம்மள சுத்தி நடக்கிற சூழ்நிலை இப்படி அமைஞ்சு போச்சு. இவ்வளவு ஏன், திவ்யா நம்ம வீட்டு பொண்ணு. இன்னைக்கு அவளோட நிலைமையை பாத்தீங்களா? உண்மைதான் மச்சான். இவ்வளவு தூரம் வசதி இருந்தோ செல்வாக்கு இருந்தோ நம்ம வீட்டு பொண்ணு திவ்யாவை அட்லீஸ்ட் ஒரு பெயில்ல கூட எடுத்துக்கிட்டு வர முடியல. நானும் எவ்வளவோ இடங்கள் எத்தனையோ பேர்கிட்ட ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எதுவுமே செட் ஆகல மச்சான். கடைசியில சிவாவை வச்சு எப்படியாவது திவ்யாவை வெளியில கூட்டிட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா இந்த இந்து ரொம்ப பிடிவாதமா திவ்யா மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இந்த நேரம் பார்த்து பழி வாங்கிக்கிட்டு இருக்கா. ஏன் மச்சான், நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம பணக்காரங்களா ஆயிட்டோன்றதுனால நமக்குள்ள இருக்கிற பாசம் கருணை இது எல்லாமே போய் பிடிவாதமும் தலகணமும் மட்டும்தான் அதிகமாகுமா? இந்து பெத்த பொண்ணு திவ்யா 1000 சண்டையா இருக்கட்டும், பொண்ணுக்கு ஒண்ணுனா பெத்த தாய் பதற வேண்டாமா? இங்க என்னடானா எல்லாமே தலைகீழா இருக்கு. சரி, கவலைப்படாத மணி. நானும் என்னோட சைடுல ஏதாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நம்ம 2 பேருமே எது பண்றதா இருந்தாலும் ருத்ராவுக்கும் இந்துவுக்கும் எதுவும் தெரியாம தான் பண்ணணும். அதை மீறி நம்ம பண்றது தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு இந்த வீட்டுல ஒரு பெரிய பிரளயமே உண்டாயிரும். ஐயோ கண்டிப்பா மச்சான். ஏற்கனவே வீட்டுல எப்படா ஒரு பிரச்சனை வரும், சின்னதா ஒரு விஷயம் மாட்டுமான்னு அந்த இந்து கங்கணம் கட்டிக்கிட்டு திரியறா. சிவாவுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறதுல அவ ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானே தெரியல. மச்சான், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க மணி. உங்க தங்கச்சி இந்து யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டா, மதிக்கவும் மாட்டா. அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்கல. ஆனா அதே சமயம் என்னோட தங்கச்சி ருத்ரா நீங்க எது சொன்னாலும் உங்களை மதிச்சு உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பா. கண்டிப்பா காது கொடுத்தும் கேப்பா. அது மட்டும் இல்லாம ருத்ரா ரொம்ப நிதானமா யோசிக்கிறவ. நீங்க வேணா இன்னொரு முறை ருத்ரா கிட்ட பேசினா ஏதாவது ஒரு நல்ல முடிவா அமையும்ல. மணி, அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை இவ்வளவு நாளா நான் பயன்படுத்தாம இருந்திருப்பேனா? இதுல ப்ராப்ளம் என்னன்னா, அனிதா ருத்ரா கிட்ட ரொம்ப எமோஷனலா சென்டிமெண்டா சில கொஸ்டின்ஸ் கேட்டுட்டா. அதுக்கு என்னாலையும் சரி ருத்ராவாலையும் சரி பதிலே சொல்ல முடியல. அப்படி என்ன மச்சான் அவ கேட்டா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பெத்த பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக என்னென்னமோ செய்வாங்க. ஆனா நான் உங்ககிட்ட எதையுமே அநியாயமா கேட்கலையே. நான் ஆசைப்பட்ட சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தானே கேட்கிறேன். இது ஒரு தப்பான்னு கேட்கிறா. அது மட்டும் இல்லாம நானும் சிவாவும் இப்ப காதலிக்கிறோம். அத ரொம்ப நேர்மையா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். ஒரு அம்மாவா என்னோட லைஃப பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே கேக்குறா. அந்த நேரத்துல நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் ருத்ராவுக்கும் அனிதாவுக்கும் ரொம்ப பக்குவமா எடுத்து சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ருத்ரா என்னை பார்த்து, போதும் பூமி, அனிதா நம்மளோட பொண்ணு, இனிமே அவ வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்னு சொன்னான். இந்த விஷயத்துல சிவாவையும் அனிதாவையும் நாம யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம அனிதா எதுவும் தப்பா கேட்கலையே, அவ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்றா. அதுவும் இல்லாம பெத்தவங்களா அதை செஞ்சு வைக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அனிதா என்ன முடிவு எடுத்திருக்காளோ அதான் எனக்கும் சரின்னு படுதுன்னு ருத்ரா ரொம்ப உறுதியா சொல்லிட்டா. சோ இதுக்கு மேல என்ன பேசினாலும் அது வேலைக்கு ஆகாதுன்னு அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணிட்டு சைலண்ட் ஆயிட்டேன் மணி. எங்க போய் தொலைஞ்சா இவ? சீ. மானசா, மானசா, மானசா. எல்லாரும் அவங்க ரூம்ல இருக்காங்க. இவ மட்டும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்க போனா இந்த மனசா? எங்க தேடி ஆளை காணுமே. காணாம போயிட்டான்னு டாக்டருக்கு தெரிஞ்சு நம்ம வேலையை புடிங்கிருவாரே. இப்ப என்ன பண்றது? எல்லா ரூம்லயும் தேடியாச்சு. இப்ப அந்த சக்தியும் சகுந்தலா பாட்டியும் இருக்கிற ரூம்ல மட்டும்தான் தேடல. ஒருவேளை மனசு அங்க இருப்பாலும் எதுக்கும் ஒரு டைம் நம்ம அங்க போய் பாத்துருவோம்.
தூங்கிட்டேன். கடல்ல படுத்துட்டு இருந்தேன்ல, திடீர்னு இப்படி வந்து என்னை எழுப்புனா நான் தண்ணியில விழுந்து முங்கிட மாட்டேனா? ஏய், நீ ஓ ரூம்ல தூங்காம இங்க வந்து எதுக்கு படுத்திருக்க? என் ரூம்ல தான் படுத்துட்டு இருந்தேன். கேப்டன் சக்தி தான் வா நம்ம கடல்ல போய் விளையாடலாம்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டா. அவ என்ன மட்டும் கடலுக்குள்ள இருக்கிற தண்ணியில முக்கி விட்டு அவ ஏதோ தப்பிச்சு ஓடி போயிட்டா. நான் தண்ணிக்குள்ள இருக்கிற திமிங்கலம், மீன் இது கூட ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். நீ வந்து எழுப்பினால அது எல்லாமே ஓடி போயிடுச்சு. நான் இப்ப மறுபடியும் கடலுக்குள்ள முங்கி அதெல்லாம் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்க போறேன். ஏ பைத்தியம், லூசு மாதிரி எதுவும் உளராத. போ, ஒரு ரூமுக்கு போ முதல்ல. போ. என்ன மீனா, என்னாச்சு? சக்தியை காணோம். ஏற்கனவே அந்த டாக்டர் நம்ம மேல கொலவரியில இருக்காரு. பத்தாவதுக்கு இப்ப இவ வேற காணாம போயிட்டா. ஐயோ, அவ காணாம போலையா? ஏதோ பெருசா பிளான் பண்ணி இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. எஸ்கேப் ஆயிட்டாளா? ஏய் கிழவி, எந்திரி எந்திரி, இப்படி வா. ஏய் கிழவி, ஒழுங்கு மரியாதையா நீ உண்மையை சொல்லிடு. அந்த சக்தி எங்க போனாலும்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீ மட்டும் அவ எங்க போனான்றதை எனக்கு சொல்லலைனா உன்னை இங்கேயே அடிச்சே கொண்டு போட்டுருவேன். சொல்ல, சக்தி எங்க போனா சொல்லு. சக்தியா? சக்தி இங்கதான். சக்தி எங்க போனான்னு தெரியாது. இங்க பாரு, மறுபடியும் கேக்குறேன், உண்மையை சொல்லிடு, என் பொறுமையை சோதிக்க. சக்தி எங்க? என்ன அடிக்காத. சக்தி எங்கன்னு தெரியாது. உங்ககிட்ட எல்லாம் வாயால பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். சொல்லு சொல்லு, சக்தி எங்க சொல்லு. எங்க போயிட்டா சொல்லு. பாட்டி, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லனா இவங்கிட்ட அடி வாங்கியே செத்துருவேன். அந்த சக்தி எங்க போனா சொல்ல புரிய இல்லையே இப்போ. சக்தி எங்க போனான்னு எனக்கு தெரியாது. சக்தி எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ஏய், சொல்லு. சக்தி எங்க போயிட்டா சொல்லு சொல்லு. ஏய் கிழவி, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிற உன்ன வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற நீ? இங்க பாரு, சக்தி எங்க போனாங்கிற உண்மை உனக்கு தெரியாதா? உண்மைய சொல்றே, நீ அவ்வளவுதான். உண்மைய சொல்லலைன்னா ஏய், ஆமாடா, எனக்கு தெரியும். அவ எங்க இருக்கா, எங்க போனான்னு எல்லாமே எல்லாமே எனக்கு தெரியும். பொம்பளைங்களை கேவலமா பாக்குற கேடு கெட்ட சண்டால பாவிடா நீ. உன்கிட்ட சொல்ல மாட்டேன்டா. இங்க பார், என்ன அடிச்சே கொன்னாலும் என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கடா, சொல்ல முடியாது. டேய், என்ன வேணா பண்ணிக்கடா, போடா. என்ன பண்ண முடியும்னா கேக்குற? இப்ப என்ன பண்ணிட்டு பாரு. நான் சொல்றேன்ல வீர. ஜெயில கூட அக்யூஸ்ட் இப்படி அடிக்க மாட்டாங்க. நீ என்னடானா கொஞ்சம் கூட அறிவு இல்லாம காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சிட்டு இருக்க. முதல்ல பொறுமையா இரு. இப்ப என்ன, அந்த சக்தி எஸ்கேப் ஆயிட்டா, அவளை தேட போறோம், அவ்வளவுதானே? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லையா இங்க? நீ வா, முதல்ல நம்ம போய் தேடி பாப்போம். எங்கன்னு போய் தேடுவேன் மீனா, சொல்லு. நான் சொல்றேன்ல, நீ வா.
உன்னை வந்து கொண்டு விடுவேன். கடவுளே, அந்த பொண்ணு பட்ட கஷ்டம்லாம் போதும். இதுக்கப்புறம் அவ நிம்மதியா சந்தோஷமா வாழணும். நீதான் அதுக்கு துணையா இருக்கணும். ஐயோ வலிக்குது, தலை வலிக்குது. எங்கதான் போய் தொலைஞ்சாலும் என்ன பண்றதுன்னே புரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நிக்கிற? அங்க அவளை காணும், போய் தேடணும். ஐயோ, முதல்ல நீ போய் தேடுமா. ஐயோ, நானும் தேடுறேன். செக்யூரிட்டி ஆபீஸ்ல போய் அவளை தேடணும், இன்ஃபார்ம் பண்ணணும். சீக்கிரம் வா. நீ முதல்ல செக்யூரிட்டி ஆபீஸ்ல போய் பாரு. எனக்கு முக்கியமான கால் பண்ண வேண்டிய இருக்கு. பின்னாடியே வரேன். போ மீனா. சீக்கிரம் வா. சொல்லுக்காங்கய்யா. உன்னோட ஃபோன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு மேடம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் சின்ன தப்பா இல்ல பெரிய தப்பான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். மேடம், அந்த சக்தி நம்ம எல்லார் கடலையும் மண்ணை தூவிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா மேடம். தேடி பார்த்தோம், எங்க போனானே தெரியல மேடம். ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கோம்.